சிவபக்தர்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, நம்ம அந்த நிலையில தான் இருக்கமா அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த தேடுதல் தான் இந்த பதிவுக்கான அடிப்படை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. பொதுவாலும் சிவனிடம் வேண்டுதல் வைக்கிறவங்க அப்படிங்கிறது சிவனிடம் யாசகம் கேட்பவர்கள் அப்படின்ட்டு பொருள் கொள்ளப்படும். அதாவது எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல அப்படித்தான் இருக்காங்க. ஆனா சிவபக்தரால் ஆகப்பட்டவர்கள் எனக்கு பொன்னும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், நீயே போதும் இறைவா அப்படின்னு சரணடைய தயாராக இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க தான் அந்த இடத்துல உண்மையான சிவபக்தர்கள் ஆகிறார்கள். நாம் அந்த நிலைக்கு வந்து விட்டோமா அப்படிங்கறத நம்ம தான் உறுதி செஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா, பார்க்கிற எல்லா இடங்களிலும், பார்க்கும் எல்லா பொருட்களிலும், பார்க்கும் எல்லா உயிர்களிலும் சிவத்தை காண்பவர்கள் தான் உண்மையான சிவபக்தர்கள். அப்ப ஒரு பொருள் அசையுது, ஒரு பொருள் ஆடுது, ஒரு பொருள் இசைக்குது, இந்த மாதிரி எந்த பொருளை பார்த்தாலும் அதோட இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது சிவம் என்று உணர்ந்து அந்த சிவத்தை அறிபவர்கள் தான் உண்மையான சிவபக்தர்கள் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமா ஒரு நிலையை வந்துட்டு சிவபக்தர்கள்